அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்வியலை தூதரை பின்பற்றுவதில் அடிப்படையாக அமைத்து கொள்ள வேண்டும். பெரும்பான்மையான முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்வியலை தூதரின் வழியில் அமைத்திருக்கிறார்களா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாகவே இந்த சமூகத்தில் அமைந்திருக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். எதற்காக தூதரின் வழியில் நம்முடைய வாழ்வியலை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்காக படைத்து வைத்திருக்கிற அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் தூதரின் வழியில் நம்முடைய செயல்களை அமைக்க வேண்டும். ஒரு சமுதாயத்தினுடைய வெற்றி அதில் தான் இருக்கிறது. ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் எழுச்சியும் தூதரின் வழியில் அமைத்து கொள்வது தான் இருக்குது. ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமுறை குரானில் கட்டளை பிறப்பிக்கிற பொழுது அப்படி தான் நமக்கு கட்டளை பிறப்பிக்கிறார். எப்படின்னு சொன்னால், திருக்குரானுடைய 8வது அத்தியாயம் 1வது வசனம், நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். திருக்குரானுடைய 4வது அத்தியாயம் 13வது வசனத்தில் சொல்லுகிறான், அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுவோரை சொர்க்க சோலைகளில் அவன் நுழைய செய்வான், அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள், இதுவே மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். திருக்குரானுடைய 4வது அத்தியாயம் 69வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான், அல்லாஹ்வுக்கும் இத்தூதருக்கும் முகம்மதுக்கும் கட்டுப்பட்டு நடப்போர் அல்லாஹ்வின் அருள் பெற்ற நபிமார்கள், உண்மையாளர்கள், உயிர் தியாகிகள் மற்றும் நல்லோருடன் இருப்பார்கள், அவர்களே மிகச் சிறந்த நண்பர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமுறை குரானில் சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் கட்டுப்படும் போதும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற பொழுதும் சொர்க்க சோலையில் இருப்போம், நபிமார்களோடு இருப்போம், உண்மையாளர்களோடு இருப்போம், நல்லோர்களுடன் இருப்போம் அப்படின்னு சொன்னால், அப்போ நம்முடைய இலக்கு நோக்கம் எல்லாம் எதுன்னு கேட்டால் மறுமையில் சொர்க்கத்தில் இருக்கிறது தான். அப்போ இந்த தூதரின் வழியை விட்டு நாம் தவறுகிற பொழுது நம்முடைய வாழ்வியல் என்னவாகும் அப்படின்னு சொன்னால், அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமுறை குரானில் சொல்லுகிறான், அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்து அவனது வரம்புகளை மீறுபவனை நரகில் நுழைய செய்வான், அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான், அவனுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானுடைய 4வது அத்தியாயம் 14வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நம்பிக்கை கொண்ட பிறகு நம்பிக்கையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வியலை எப்படி அமைக்கணும்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படணும். தூதரின் வழியை புறக்கணிக்கிற பொழுது, தூதரின் வழிக்கு மாறு செய்கிற பொழுது அல்லாஹ் நம்ம எங்கே கொண்டு சேர்ப்பான் அப்படின்னு கேட்டால் நரகத்தில் தான் கொண்டு சேர்ப்பான், சொர்க்கத்தில் சேர்க்க மாட்டான். ஏன்னா ரப்பு சொல்கிறான்ல குரானில், என் தூதரின் வழியில் இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, என் தூதரின் வழிக்கு நீங்கள் மாற்றம் செய்தீர்கள்னா உங்களை நரகத்தில் நுழைய செய்வேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற இந்த செய்தியை திருக்குரானில் நம்ம படிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த வரைக்கும், இயன்ற வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு சொன்னார்களோ, செய்து காட்டினார்களோ, அங்கீகரித்தார்களோ அந்த வழியில் நம்முடைய வாழ்வியலை நடைமுறைப்படுத்துவது தான் இம்மையிலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி. தூதரின் வழியை புறக்கணிக்கிற பொழுது இந்த உலகத்திலும் நஷ்டம், மறு உலகத்திலும் நஷ்டம். அது போன்ற நிலைகளிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் காத்து அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.